நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறேதுமில்லை. Objection, my lord. உரிமைதானே வெல்லும், நீதியின் பின்னே உங்கள் நீதி செல்லும். வாதம் சொல்லி தந்த எனக்கு வதமும் செய்ய தெரியும். பிடிவாதம் உன்னை கொல்லும், உன்னை பிழைத்துக் கொள்ள. அர்ஜுன், IPC அத்துப்படி பொய் சொல்வதில் PhD. ஓட்ட மேல ஓட்ட ஓ சட்டத்துல போட்ட. நீ சொல்லும் அந்த உண்மை இப்போ எங்க இருக்கு காட்ட. நீதி பின்னே போனா நீ நாதி அத்து போவ. தேதி குறைச்சுக்க, என் கையில தாண்டா நீ சாவ. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் காதல் பிடிபடும் சிறை. காத்திருப்பேன் நீ வரும் வரை, வருவாயா? பாசம் அது எதுவரை, பகை தோன்றும் நிலை வரும் வரை, பழி தீர்க்க நீ மறுமுறை எழுவாயா? தர்ம யுத்தம் ஆகஸ்ட் 6 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துக்காராம் இப்படியே அபங்கங்கள் எழுதின்னு இருக்காரா. அந்த ஊரில் ராமேஸ்வர பட்டன் ஒருத்தர் இருக்கார், பெரிய வித்வான். 4 வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் படித்தவர். தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்துட்டு சாயங்காலம் பிரசங்கங்கள் பண்ணுவார். அவர் பண்ணும் பொழுது அவர் ஏதோ ராமாயணமோ பாகவதமோ தர்மசாஸ்திரமோ சொன்னால் உட்கார்ந்து கேட்கறதுக்கு 10 பேர் இருக்கா. வாசத்தினையில் அப்படி பார்க்கிறார். ஜனங்கள்லாம் நாடி ஆயிடுத்தா, அவர் ஆரம்பிச்சுட்டாரா, எப்போ ஆரம்பிப்பார், இன்னும் எவ்வளவு நாடி இருக்குன்னு தடதடன்னு ஓடுறான். இந்த ராமேஸ்வர பட்ட பிராமணன் பார்க்கிறான், என்ன ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்ட போறா, எதுக்காக எல்லாரும் ஓடுறா தெரியாதா? நம்ம துக்காராம் இன்னைக்கு இந்திராயணி நதி தீரத்தில் நதி கரையில் காதா கதை சொல்ல போறார். நான் ஒரு பிராமணன், 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் இதிகாசங்களையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். நான் கதை சொல்கிறேன், ஒரு 10 பேர் கேட்கறதுக்கு வரல. நான் சம்ஸ்கிருத பாஷையான தேவ பாஷையில் பேசுகிறேன். அவர்களுடைய மொழியான அந்த மராட்டி மொழியில் ஏதோ 4 எழுதி வச்சுட்டு தத்தக்கான்னு கிரிக்கிட்டு அவர் தான் அபங்கம்னு கொண்டாடுறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனங்கள்லாம் வேற கேட்க போறா பாரு, என் கதைக்கு யாரும் வரமாட்டேங்கிறா பாருன்னு இவர் இங்கே புலம்பின் இருக்கார். இது ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, இப்படி புலம்பின் இருப்பார் அவர். துக்காராம் அந்த வழியாக தான் நித்தியம் அந்த ஹரிகதை நடத்துறதுக்கு போகணும். அங்கே போகும் பொழுது ஒரு சமயம் ராமேஸ்வர பட்டு அவரை நிந்த பண்ணுறது அவருடைய காதலியே கேட்டுடுத்தோம். துக்காராமுடைய காதலியே. துக்காராம் வரார், ராமேஸ்வர பட்டை சேவிக்கிறார். நீங்கள் என்னோ சொல்லின்னு இருந்தேளே, என்ன உன்னை பற்றி தான் சொல்லின்னு இருந்தேன். என்ன ஏதோ நீ தத்துக்கான்னு ஏதோ அபங்கன்னு எழுதி வச்சிருக்கியாமே, அது வேற எல்லாம் துக்காராம் காத்தான்னு தலையில வச்சு கொண்டாடுறா, எல்லாரும் பாடுறா. ஏன் நான் பண்ணக்கூடாதா? தெய்வத்தை தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்துல தான் பூஜை பண்ணணும், சம்ஸ்கிருதத்துல தான் பாடணும், பிராகிருத பாஷையில பாடக்கூடாது. அப்படி இல்லை. ராஜா என்ன பண்றான் அப்படின்னா, ராஜா சபையில வந்து உட்கார்ந்துட்ட பிறகு ராஜாவுடைய மனைவி பக்கத்துல இருப்பா, ராஜாவுடைய பையன் பக்கத்துல இருப்பான், ராஜாவுடைய குழந்தை பக்கத்துல இருக்கும், மந்திரி இருப்பான். அந்த ராஜ தர்பார்ல ராஜா வந்து ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டா பையன் கூட மகாராஜ் அப்படின்னு தான் பேசுவான், மனைவி கூட மகாராஜ் அப்படின்னு தான் பேசுவா. எல்லாம் ஒரு புரோட்டோகால்ல அது ஒரு சம்பிரதாயமா நடக்கும்.
அந்த ராஜ தர்பார்ல கிரீடத்தை வச்சு கீழே இறங்கிட்டானால் ராஜா தன் குழந்தைய எடுத்துப்பான், கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சுவான், தான் பையனுடைய தோல்ல கையை போட்டுட்டு போவான். அது மாதிரி மந்திரங்களுக்கு வேண்டுமானால் சம்ஸ்கிருதம் இருக்கலாம். தெய்வத்தை கொஞ்சி குலாவணும்னா அவரவர்கள் தாய்மொழியில கொஞ்சி குலாவினாதான் அது மனசுல இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பாவங்களோட கொஞ்சி குலாவ முடியும். ஒரு வீதியில நம்ம கார்ல போறோம், ஒரு கிராமத்துல போய் ஒரு அட்ரஸ் தெரியணுன்றதுக்காக ஒரு இங்கிலீஷ்ல கார்டை நீட்டினா அவன் சொல்றான் எனக்கு தெரியல, ஏன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகலைங்கிறான். ஆனா தமிழ் பேசுறான், அவனுடைய தாய்மொழியை பேசுறான். தாய்மொழி கத்துக்காமையே வரக்கூடியது, மற்ற மொழிகளோ கத்துண்டாதான் வரக்கூடியது. தெய்வத்தை மனசை விட்டு கொஞ்சி குலாவணும்னா ஒரு மொழியில சிந்தித்து ஒரு மொழியில பேசுறத காட்டிலும் எந்த மொழியில சிந்தனை உற்பத்தி ஆறதோ அதே மொழியில பேசுறது தானே வசதி. அதனால துக்காராம் சொல்றார், பக்திக்கு தெய்வத்தை ஒருத்தன் இஷ்டம் போல கொஞ்சி குலாவறதுக்கு அவனுடைய தாய்மொழி தான் சிறந்தது அப்படின்னு உடனே ராமேஸ்வர பட் அதை ஏத்துக்கிறதா இல்லை. அடுத்ததான் துக்காராம் சொல்றார், இதெல்லாம் நான் பண்ணல, என்னுடைய ஹிருதயத்திலிருந்து நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற, பாண்டுரங்கன் உன்னை வச்சுட்டு எழுதினானாக்கா யார் ஏன் நம்புறத, நீ 4 கதை விட்டுன்னு இருக்க, 4 பைத்தியங்கள் உன் பின்னாடி சுத்திண்டு அதெல்லாம் வேற நம்பின்னு இருக்கு. இவர் மனசுல பாண்டுரங்கன் போடுறாராம், கேள்றா அவரை, என்ன நான் என்ன எழுதியிருக்கேன், யாருக்கும் எந்த உபதேசமும் பண்ணலையே, என்ன சுந்தரத்தே தியான, ஏ பாண்டுரங்கா நீ ரொம்ப அழகா இருக்க, மகர குண்டல உன் கழுத்து காதில் இருக்கிற மகர குண்டலம், காம்சே பீதாம்பர துளசி மாலை, அந்த ரூபத்தை தானே சர்வதான் எழுதினது தப்பு. இதுக்கு என்ன பிராயச்சித்தம் சொல்லட்டமா? நீ எழுதியிருக்க பத்தியா அந்த அபங்கம் எல்லாத்தையும் இந்த இந்திராயணி நதி இருக்கே அதுல கொண்டு போட்டுடும். துக்காராம் பார்க்கிறார், இந்த ராமேஸ்வர பட்டு சர்வசாஸ்திரங்களும் படித்தவர், நல்ல ஞானி, அவர் சொல்றது தப்பா இருக்காது, சரியா தான் இருக்கும். இன்னொரு மனசு சொல்றது, இல்லையே எனக்கு பாண்டுரங்கன் தானே ஹிருதயத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்கான், நான் படிக்காதவன், என் வாயிலிருந்து இது வருமா, சாட்சாத் பாண்டுரங்கன் தான் இதெல்லாம் எழுதியிருக்கான், அதனால நம்ம ராமேஸ்வர பட்டு சொல்றதை கேட்க வேண்டியதில்லை. ஒரு மனசு கேளுன்னு சொல்றது, ஒரு மனசு கேட்காதுன்னு சொல்றது. ஒரு தவிக்கிறார் அவர். அப்போ என்ன பண்ணினார்னா, மனசே இல்லாம தான் பண்ணின அத்தனை துக்காராமுடைய அபங்கங்கள், துக்காராமுடைய காதா எல்லாத்தையும் ஒரு துணியில கட்டி இந்த இந்திராயணி நதியில தூக்கி போட்டுட்டார். போடும் பொழுது அவருக்கு எப்படி இருக்கிறதுனா, வளர்த்த ஒரு குழந்தைய தூக்கி போடுற மாதிரி இருந்ததா. ஒரு எழுத்துக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பார் அவர். மனசே இல்லை, அப்படியே உட்கார்ந்துட்டார் அந்த நதி கரையில. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நாட்கணக்கெல்லாம் ஆகாரம் இல்லை, மனசு தவிக்கிறது. பாண்டுரங்கா இதெல்லாம் நானே அதிக பிரசங்கித்தனமாக எழுதிட்டேனா, நான் எழுதினது தப்பா, நீ தான் என் ஹிருதயத்திலிருந்து எழுத வச்சேன்னு நினச்சேனே, அது எனக்கு நானே பண்ணிட்ட கற்பனையா, இது பிரமையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். சாப்பிட போகலை, தூங்க போகலை, வீட்டுக்கு வரலை, யாரோடையும் பேசலை. இங்கே பண்டரிபுரத்தில் என்ன ஆகிறதுன்னா, பண்டரிபுரத்தை பூஜை பண்ணக்கூடிய பண்டாக்கள் கார்த்தால பாண்டுரங்கனுடைய சன்னிதானத்தை திறக்கிறா. சன்னிதானத்தை திறந்தா பாண்டுரங்கனுடைய பீதாம்பரங்கள்லாம் ஈரமா இருக்கு, தலையில ஒரு மூட்டையை வச்சுட்டு இருக்கான். இவர்கள் எல்லாம் பார்க்கிறா, என்ன பாண்டுரங்கனுடைய தலையில ஒரு மூட்டை இருக்குன்னு அந்த மூட்டையை அவுத்து பார்த்தா துக்காராம் காத்தா துக்காமனே மாச்சே முத்ரை இருக்கு. ஏய், இந்த தேகுலேருந்து துக்காராம்னு வருவாரேடா, அவர் எழுதினது, இவன் எங்க போய் தலையில எடுத்து வச்சுட்டான்? எல்லாரும் ஓடி வந்து அவர்கிட்ட கொண்டு வரத்துக்கு வரா. துக்காராம் சொல்றார், நதியிலிருந்து இதை ஏன் எடுத்தேல்? நான் தான் வேண்டாம்னு போட்டேன், நான் தான் வேண்டாம்னு போட்டேன், ஏன் நதியிலிருந்து எடுத்தேல்? நான் எடுக்கல, பாண்டுரங்கன் எடுத்து கொடுத்துருக்கான். பிரபு நீ எடுத்து கொடுத்தியா? ஆமா, நீ எடுத்து கொடுக்கறதுக்கு ஏன்பா இவ்வளவு நாட்கள் ஆச்சு? துக்காராம் நீ எழுதினது நன்னா இருந்தது, நான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு நேரம் போனதே தெரியல, எங்கிட்ட இருந்து சரஸ்வதி கூட கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போயிட்டா. ராமேஸ்வர பட்டுக்கு இந்த செய்தி தெரிஞ்சது, அவருக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சுடுத்து, மிளகாயை வச்சு தடவினா மாதிரி. பகவான் சொல்றான், நீ ஒரு மகாத்மாவுக்கு அபச்சாரப்பட்டிருக்கே, அவருடைய மகிமை தெரியாம அவருடைய திருவடியில போய் விழுந்தாதான் உனக்கு இந்த எரிச்சல் போகும்னு உடனே ராமேஸ்வர பட்டை தேடிண்டு வரார். அப்பையும் துக்காராம் என்ன நினைக்கணும்னா, பாத்தியாய மகிமையே அப்படின்னு நினைக்கல, நீங்க பெரியவா, நீங்க என்ன சேவிக்க கூடாது, நீங்க சொல்றது சரியா இருக்கும். இல்லை ராமேஸ்வர பட் அதுக்கப்புறம் துக்காராமுடைய சீடர் ஆயிட்டார். துக்காராம் மேல எழுதியிருக்கார் பாடல்கள் எல்லாம். அப்பேற்பட்ட மகாத்மா, சார்வ சாஸ்திரங்களும் வேத இதிகாச புராணங்களும் படித்தவர் துக்காராமை பகவான் அவருக்கு புரிய வச்சான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துக்காராமுடைய குடும்பம் நடக்கணுமே, எப்படி நடக்கிறது? இவரோ கடையில் வியாபாரம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து வியாபாரத்துக்கு ஒழுங்காக போகிறதில்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அவருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா, உன் மனைவி சொல்கிறா,
முன்னாடிலாம் துக்காராம் எப்படி நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா வாசத்திண்ணையில் உட்கார்ந்துட்ட உடனே ஆவலி என்ன பண்ணுவான்னா ஒரு தீர்த்தம் எடுத்துன்னு வந்து காலலம்பரத்துக்கு கொடுப்பா, மோர் வேணுமா சாப்பிட்றதுக்கு கேட்பா. கொஞ்ச நாளாக அவள் வீட்டை காணும். துக்காராம் கேட்கிறார், என்ன நான் வந்தா காலலம்பரத்துக்கு தீர்த்தம் தருவேன், ஏதாவது மோர் வேணுமான்னு கேட்பேன், எங்கே ஒன்று ஆளையே காணும். நீங்களும் வந்து பஜனை பஜனைன்னு உட்கார்ந்துருக்கேன், வியாபாரமும் உங்களுக்கு சரிப்பட மாட்டேங்கிறது, கடனை எடுத்து நான் வந்து 4 பேர் வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சுட்டு வந்து அதில் கொடுக்கறத வச்சுட்டு குழந்தைகளை காப்பாற்றின்னு இருக்கேன். எப்படி இருக்கும் துக்காராமுக்கு? நான் ஒரு புருஷன் உட்காந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுட்டு என் மனைவி 10 வீட்டில் போய் கூலி வேலை செஞ்சு அதில் எடுத்துட்டு வந்து கொடுத்து நடத்துட்டு இருக்காங்கிறது துக்காராமுடைய ஹிருதயத்துக்கு சம்மதமாக இல்லை. தோ இப்போ கிளம்பி நான் வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு வரேன், நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லார் வீட்டு வாசலில் போன உடனே அவர்கள் ஓடி வரா, பாத பூஜை பண்ணுறதுக்கு ஓடி வரா, பூர்ணகும்பம் எடுத்துட்டு வரா. துக்காராம் சொல்கிறார், எனக்கு வேலை கொடு. வேலையா? உங்களை யார் வேலைக்கு வச்சுப்பா? உங்களை வேலைக்கு வச்சுட்டா எங்களுக்கு பாப்போம், நாங்கள் என்ன வேண்டுமானாலும் தரோம், நான் வாங்கிக்க மாட்டேன். எனக்கு வேலை கொடு, வேலை செஞ்சுட்டு வாங்கிக்கிறேன். அவரை தெரிஞ்சவர்கள் யாரும் அவரை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அன்றைக்கு கொண்டு வந்து கொட்டினான் சத்ரபதி சிவாஜி, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டார் துக்காராம். பக்கத்தில் ஒரு 4-5 கிராமம் தள்ளி ஒரு கிராமம், அந்த ஊரில் சில பேர் துக்காராம கேள்விப்பட்டிருக்கா, பார்த்தது இல்லை. ஒரு சோள கொள்ளை. அந்த சோள கொள்ளையிலே சோளங்கள்லாம் கதிர் முத்தி இருக்கு, அறுவடைக்கு தயாரா இருக்கு. அந்த சோளங்களை தான் அறுக்கணும். அந்த வியாபாரி என்ன, அந்த சோள கொள்ளையினுடைய அந்த விவசாயி என்ன பண்றான்னா, அவனுக்கு நிறைய நிலம் இருக்கு, அதனால இதுக்கு ஒரு காவலுக்கு ஒரு ஆள் தேவையா இருக்கு. துக்காராம் போய் வேலை கேட்ட உடனே அவன் சொல்றான், ஒரு வேலை இருக்கு பார்க்கறியா? என்ன? இந்த சோள கொள்ளை இன்னும் 10 நாளில் அறுவடை ஆக போகிறது, அதுக்குள்ளே இந்த சோள கொள்ளையை யாரும் வந்து நாசம் பண்ணாமல் பார்த்துக்கிறியா? துக்காராமுக்கு ஒரே சந்தோஷம், வேலை கிடைச்சிடுதுன்னு சந்தோஷம். நாம சங்கீர்த்தனத்துக்கு இடைஞ்சல் இல்லாத வேலைன்னு நினைக்கிறார். ஒரு பரன்சாலை மாதிரி மேலே போட்டுட்டு அங்கே தம்புரா வச்சுட்டு பஜனை பண்ணிட்டு யாரும் வந்து ஹாய் போய் அப்படின்னு ஓட்டின்னு இருந்தா போகிறோமே, பஜனை பண்ணிகிட்டே இருக்கலாமே. பாண்டுரங்கன் நமக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்துருக்கான்னு நேர மனைவிட்ட போகிறார். சொல்கிறார், நீ நாளையிலேருந்து வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், எனக்கு சோள கொள்ளையில் வேலை கிடைச்சுடுத்து, நான் வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு வருவேன். கார்த்தால எழுந்துட்டார், சுறுசுறுப்பாக ஆஃபீஸ்க்கு போகிறவன் மாதிரி கிளம்பினார். அவன் மனைவி மத்தியானம் சாப்பாடெல்லாம் ஒரு கேரியரில் போட்டு கொடுத்தா. அந்த பரன்சாலையில் ஏறி உட்கார்ந்துட்டார். அப்படியே சோள கொள்ளைகள்லாம் கதிர் முத்தி காற்றுல அப்படியே ஆடின்னு இருக்கு, கையில் தம்புரா இருக்கு. ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி அப்படியே பாடின்னு இருக்கார். அப்படியே தன்னை மறக்கிறார். ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராஜா ராம கிருஷ்ண ஹரி அப்படி பாடின்னு இருக்கார். ஒரு பறவை வந்து சோளத்தில் உட்கார்றது, 2 பறவை உட்கார்றது, 3 பறவை உட்கார்றது, ஒரு ஆடு மாடெல்லாம் அந்த சோள கதிரை சாப்பிட்றதுக்கு வருது, இலைகளை. இவரா ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராஜா ராம கிருஷ்ண ஹரி அப்படின்னார். தன்னை மறந்தார். மறந்த உடனே அவருக்கு அந்த கிளையில் இருக்கக்கூடிய பறவைகள், அங்கே சாப்பிட வந்திருக்கிற ஆடு மாடு எல்லாம் பாண்டுரங்கனா தெரியாது. ஆச்சரியம் தாங்களே, பாண்டுரங்கா இன்னைக்கு கருப்பு கலரில் வந்திருக்கே, வெள்ளை கலரில் வந்திருக்கே, சேப்பு கலரில் வந்திருக்கே, விதவிதமாக வந்திருக்கே, பறந்து வந்திருக்கே. பாடுறார், சங்க சக்கரேதர வைஜயந்தீதர பீதாம்பரதர கோவர்தனோதர துளசி மாலா சோபவிகலா கருட கமன ஹரி பங்கஜனாபா விட்டலாயே ரே பண்டரிராயா, விட்டலாயே ரே பண்டரிராயா. ஏரேனா மகாராஷ்டிரா பாஷையில் வா. மஸ்தகலிங்க ಸ್ವರೂಪಲಿಂಗ ರೂಪಾಪಂಕ ಸಜ್ಜನ ಸಂಕ ಯದುಕುಲ ತಿಲಕ ಮನ್ಮಥ ಜನಕ ಪತಿತ ಪಾವನ ದೀನ ದಯಾಲ ವಿಠಲಾಯೇ ರೇ ಪಂಢರಿರಾಯ ವಿಠಲಾಯೇ ರೇ ಪಂಢರಿರಾಯ ಚಂದ್ರಪಾಕೆ ಧೀರಿ ಉಪೇ ವಿಠೇವರಿ ಕರಕಟವಾರಿ ರಂಗಸಿಲೇವರಿ ಮಹಾದ್ವಾರಿ
ಗರುಡ ಭಾರಿ ವಿನವೀನಾದ ಜನಾರ್ದನ ಸ್ವಾಮಿ விட்டலா ஏரே பாடுறார். எல்லாம் பறவைகள்லாம் வந்தது, சோளத்தை கொத்தி சாப்பிட்டது. எல்லாம் அந்த ஆடு மாடு எல்லாம் தழைகளை சாப்பிட்டு சாயங்காலம் சோளக்கொள்ள ஓனர் வந்து பார்க்குறான். அடிச்சாட்டியம், ஒரு சோளம் இல்லை, ஒரு கதிர் இல்லை, ஒரு இலை இல்லை. கோபம் வந்தது அவனுக்கு. துக்காராம கூப்பிட்டான். என்னையா இப்படி பண்ணிட்ட? இந்த வாட்டி நல்லா விளைஞ்சிருந்தது, நிறைய அறுவடை கிடைக்க போகிறதுன்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டியே, ஏதாவது பணம் கூட எனக்கு நஷ்டம். பணம் இருந்தால் நான் ஏன் வேலைக்கு வரேன்? வீடு வீடு ஏதாவது அடமானவை ஒன்றும் கிடையாது. ராஜாட்ட போய் சொல்லுவேன். ராஜாட்ட மட்டும் சொல்லிடாத. பயப்படலை ராஜா சத்ரபதி சிவாஜி. இவன் போய் சொன்னான்னா என்ன ஆகணும்? என்னமா என் குருநாதரை வேலைக்கு வச்சேன்னு இவனுக்கு தான் அடி விழும். அதனால சொல்லாது. உனக்கு என்ன எனக்கு ஆத்திரம் தீர உன்னை அடிக்கணும் போல இருக்கு, பண்ணு. துக்காராம ஒரு தூண்ல கட்டினா, சாட்டை எடுத்து அடிச்சான். விட்டலா அப்படின்னார். நீ என்ன பெரிய துக்காராமா விட்டலான்னு சொல்றதுக்கு? அடியேன் தான் அந்த துக்காராம். நடுங்கி போயிட்டான், காலில் விழுந்தான். சுவாமி, சத்ரபதி சிவாஜி இந்த தேசத்து ராஜா உங்க சிஷ்யர், சர்வசாஸ்திரங்களும் படிச்ச ராமேஸ்வர பண்டிதர் உங்க சிஷ்யர். நீங்க ஒரு தரம் ஒருத்தரை பார்க்க மாட்டேலா, ஒரு வார்த்தை பேச மாட்டேலா, ஒருத்தர் வீட்டுக்கு வர மாட்டேலான்னு 1000 பேர் காத்துன்னு இருக்கா. மகான்கள்கிட்ட ஏதாவது குற்றம் பண்ணினோமானால் குலநாசம் ஏற்படும். நீங்க என்னுடைய நிலத்துல வந்து காலை வச்சேலே அதுவே நான் பண்ணின பாக்கியம். என்னுடைய பூர்வீகர்களும் எனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் அதனால கரையேறிடும். நீங்க கால் பட்டதுனாலேயே இது 1க்கு லட்சமா கோடியா விளைஞ்சிடும். நான் வந்து என்னை மன்னிச்சிடுங்கோ, நான் பண்ணின தப்ப மன்னிச்சிடுங்கோன்னு கதறி அழறான். துக்காராம் சொல்றார், மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஏன்னா நீ பண்ணினது தப்புன்னு நான் நினைச்சாதானே மன்னிக்கிறதுக்கு. எனக்கு யார் பண்றதும் தப்புன்னு என் மனசுல படமாட்டேன். எல்லாம் பகவான் இஷ்டம். பகவான் இஷ்டம் பகவான் இஷ்டம்னு பார்க்கிறவனுக்கு அப்புறம் தப்பு எது சரி எது? உடனே துக்காராம சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு மாட்டு வண்டி நிறைய கரும்பு கொடுத்து அனுப்பினான். வேற ஒரு கொள்ளையில அவனுக்கு கரும்பு விளைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துக்காராம் அந்த கரும்பு எடுத்துன்னு வீட்டுக்கு போறார். மனைவிட்ட கூப்பிடுறார். ஜிஜாபா, இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பார், ஒரு வண்டி கரும்பு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன் பார். மத்தியானம் நடந்ததெல்லாம் சொல்லல அவர். அவ சொல்றா, கரும்பு எடுத்துட்டு வந்து சாப்பிட முடியுமா? கரும்பு அரிசி பருப்பா வந்தா தானே சமைக்க முடியும். இந்த கரும்பை சந்தையில் எடுத்துட்டு போய் வித்துட்டு அதுல வர பணத்தை வச்சுட்டு குடும்பத்துக்கு வேண்டிய மளிகை சாமான்கள்லாம் வாங்கும். வீட்டுக்கு வந்து அப்படியே கரும்பு வண்டி அப்படி திருப்பி ஓட்டினார். அப்படியே ஓட்டின உடனே வீதியில பசங்கள்லாம் போறது. ஏய் துக்காராம் பாவாடா. இன்னொரு பையன் சொல்றான், கரும்புடா. துக்காராம் பாவா, எனக்கு ஒரு கரும்பு. அந்த குழந்தை கேட்ட உடனே இலகெடுத்த மனசு ஒரு கரும்பை தூக்கி போட்டது. அந்த பையன் கரும்பை வச்சுட்டு விட்டல் விட்டல்னா இன்னொரு பையன் வந்தான். எல்லா கரும்பும் காலி ஆயிடுச்சு. எல்லாரும் கையில கரும்பை வச்சுட்டு விட்டல் விட்டல்னு ஒரு கரும்பு பஜனை நடந்தது. இப்ப கொடியை பிடிச்சிட்டு பஜனை நடக்கிற மாதிரி மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார். மனைவி கேட்கிறா, பணம் எங்கே, சாமானு படி. கரும்பை போய் யாராவது விற்பாளா? குழந்தைகள்லாம் வந்தது. கரும்புன்னா குழந்தை ஆசைப்படும்னு தெரியாதா? எல்லா குழந்தைகளும் வந்தது. துக்காராம் பாவான்னு விட்டல்னு எல்லா கரும்பையும் கொடுத்துட்டேன். கோபம் வந்தது அவளுக்கு. நீரும் கடையை திறக்க மாட்டேங்கிறீர், நானும் வேலைக்கு போனா நீர் வேலைக்கு போகாதேன்னு சம்பாதிச்சுட்டு வரேங்கிறேன். கரும்பு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்தேன். அப்படியே அந்த வண்டியில தேடுறா. ஒரே ஒரு கரும்பு இருந்தது. அவளுக்கு ஆத்திரம் தாங்கலை. அந்த கரும்புனால துக்காராமுடைய முதுகில் அடிச்சுட்டா. 2ஆ உடஞ்சுடுத்த அந்த கரும்பு. யார? கணவனை, இந்த தேசத்து ராஜாவுடைய குருவை, ராமேஸ்வர பட்டி போன்ற சர்வ சாஸ்திரமும் படித்தவர்கள் எல்லாம் யாரை மதிக்கிறாரோ அவரை. அந்த கரும்பு உடஞ்ச உடனே துக்காராம் சொல்றார், விட்டலா, உன்னோட கிருப்பைய பத்தியா? என்ன கிருப்பைய பார்த்தேன் இதுல? இந்த கரும்பை 2ஆ உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய கையையும் என்னுடைய முதுகையும் பயன்படுத்தி பகவான் எவ்வளவு சரிசமமா உடைச்சிருக்கான் பத்தியா? உடனே அவ அழறா. உங்களுக்கு கோபமே வராதா? கோபமே வரவழிக்க முடியாதா? அதுதான் துக்காராம். இப்படி துக்காராம் இந்த பூ உலகத்துல எப்படி இருந்தார்? அவருக்கு 13 வயசுலே குடும்ப பொறுப்பு அவ அண்ணா தீர்த்த யாத்திரை பண்ணினதுனால அவர் கிட்டக்க வந்தது. 17 வயசுலே அவருடைய அப்பாவும் அம்மாவும் பகவானுடைய திருவடியை அடைஞ்சுட்டான். என்ன பண்ணினார் அப்படின்னா, 21வது வயசுல கோரமான பஞ்சம் ஏற்பட்டது. அவருக்கு குருவனுடைய உபதேசம் கிடைச்சது. 45 வருஷங்கள் இந்த பூமியில வாழ்ந்தார். जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय
राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम